தெய்வ ரகசியம். மனிதர்களால் கணிக்க முடியாத, தீர்மானிக்க முடியாத நிகழ்வுகளே தெய்வ ரகசியம். வணக்கம். தெய்வ ரகசியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எல்லோருக்கும் ஒரு கேள்விக்குறியாக. தெய்வ ரகசியம் அப்படின்னு சொன்னால் மனிதர்களால் நிர்ணயிக்க முடியாத, கணிக்க முடியாத சம்பவங்கள் அனைத்துமே தெய்வ ரகசியங்கள் தான். நம்ம எதை செஞ்சாலும் நாம தான் செய்கிறோம், நம்மளுடைய கணிப்புல தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு, அதுதான் கிடையாது. எந்த ஒரு விஷயமும் நம் வாழ்வில் நடக்கின்ற அனைத்து சம்பவங்களும் இறைவனால் வகுக்கப்பட்டவை. இதில் எந்த விதமான மாற்று கருத்து யாருக்கும் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னாக்கா, ஒன்றுமே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறீங்க. அதாவது ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பதை நம்மால் கணிக்கவும் முடியாது, தீர்மானிக்கவும் முடியாது. நாம் ஆண் குழந்தை பிறக்கணும்னு நினச்சிட்டு இருப்போம், அது பெண் குழந்தையாக பிறக்கும். பெண் குழந்தை பிறக்கணும்னு நினச்சிட்டு இருப்போம், ஆண் குழந்தையாக பிறக்கும். அது எந்த குழந்தை என்பதை மனிதனால் யோசிக்கவே முடியாது. அப்படி தீர்மானிக்க முடியாத ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அது தெய்வத்தினால் நடப்பதாகும். ஒரு சின்ன சம்பவத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க மனிதனுடைய செயல்பாடுகளுக்கும் இறைவனுடைய செயல்பாடுக்கும் உள்ள வித்தியாசத்தை. அதாவது ஒரு நண்பர் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறார். அவர் குடியிருக்கிற வீட்டுக்கும் அந்த கம்பெனிக்கும் ஒரு 10 கிலோமீட்டரு வித்தியாசம் இருக்குது, இடைவெளி இருக்கு. இந்த 10 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள ஒரு 3 சிக்னல் இருக்கு. இந்த 3 சிக்னலையும் தாண்டி அவர் அந்த 10 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய அவர் வேலை செய்யும் நிறுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் குறைஞ்சபட்சம் 20 நிமிஷம் தேவைப்படுகிறது. இந்த 20 நிமிஷம் இவர் எடுத்துக்கொண்டு பயணம் செய்கிறார். சரியான நேரத்திலே காலை 9:40 புறப்பட்டால் அவர் 10 மணிக்கெல்லாம் அலுவலகத்தில் சென்று விடுகிறார். இப்படி தினசரி அவருடைய வாழ்க்கை போய்கொண்டுதான் இருக்கின்றது. திடீரென்று ஒரு நாள் அவர் காலை அதே மாதிரி 9:40 வீட்டில் இருந்து புறப்படுறாரு. போயிட்டே இருந்தவர் ஒரு சிக்னலில் டிராஃபிக் போலீஸால் நிறுத்தப்படுறாங்க. உடனே சொல்ல, ஐயா நான் ஹெல்மெட் போட்டிருக்கேன், என்கிட்ட எல்லா ரசீதும் இருக்குது, சர்டிஃபிகேஷன் இருக்குது, அப்படி இருக்கும்போது என்னையா நிறுத்துறீங்க, நான் போகணும், அவசரமாக அலுவலகத்துக்கு போகணும் அப்படிங்கிற. உடனே காவலர் சொல்ல, உங்களை நான் அதெல்லாம் எதையுமே கேட்கல, நீங்கள் ஹெல்மெட் போட்டிங்களா, உங்ககிட்ட எல்லா சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது தான், நான் எதையுமே கேட்கல. ரெட் சிக்னல் விழுந்ததுக்கப்புறம் எதுக்காக நீங்கள் ரோடை கிராஸ் பண்ணிட்டு வந்தீங்க, இதுக்காக தான் உங்களை நான் நிறுத்துறது அப்படின்னு ஒன்று. ஐயா ரெட் சிக்னல் விழுறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேனே. இல்லை, ரெட் சிக்னல் விழுந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்தீங்க. ரெட் சிக்னல் விழுந்ததுக்கப்புறம் நீங்கள் அங்கே தான் நிறுத்துங்க, வண்டியை ஓரம் கட்டுங்க, 500 ரூபா அபராதம் கட்டுங்க அப்படின்றாங்க. இப்படி இவர்கள் பேசிக்கொண்டிருப்பதிலேயே காலம் கடந்து முடிச்சிருக்கிறது. இவருக்கு அலுவலகத்துக்கு போக வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாகி கொண்டிருக்கிற பயம், மேலதிகாரி திட்டு விடுவாரோ என்ற ஒரு பயமும் ஏறிக்கொண்டது. அதனால் அவரால் உடனடியாக செல்ல வேண்டும் என்ற ஆர்வமும் அதிகமாகிறது. எப்படியோ ஒரு வழியாக பேசி முடித்து விட்டு கிளம்புகிறார். ஆனால் அலுவலகம் செல்வதற்கு 10 நிமிடம் தாமதமாகிவிடுகிறது. அங்கே அலுவலகத்துக்கு சென்றால் அனைத்து பணியாளர்களும் அலுவலகத்தின் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர் சென்று என்ன என்று கேட்கும்போது மேலதிகாரி தான் சொல்லியிருக்கிறார், யாரும் இப்போதைக்கு அலுவலகத்துக்கு செல்லாதீர்கள், உள்ளே ஒரு விஷயம் இருக்கிறது, நான் வந்த பிறகு அதை சரி செய்த பிறகு அனைவரும் உள்ளே போகலாம் என்று சொல்லியிருக்கார். அவருடைய வரவுக்காக அனைவரும் வெளியே காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். இவருக்கு சந்தோஷமாகிவிட்டது. நாம் தாமதமாக வந்ததும் ஒரு நல்லதாகிவிட்டது என்று நினைக்கின்றார். அப்போ இப்படி ஒரு காவல்துறையினர் இவரை மடக்குவார் என்றும் இவர் நினைத்து பார்க்கவில்லை. இவரால் கணிக்க முடியவில்லை, அதை தீர்மானிக்கவும் முடியவில்லை. அலுவலகத்திற்கு வந்தால் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்பதும் இவரால் தீர்மானிக்கப்பட்டதல்ல, இவரால் கணிக்கப்பட்டதல்ல. அப்படி என்றால் இவை இரண்டையும் செய்தது இறைவன் வழிபாடு. ஆக இறைவன் செய்கின்ற இந்த சம்பவங்கள் தான் தெய்வ ரகசியமாக சொல்லப்படுகிறது. ஆக தெய்வ ரகசியம் என்பது மனிதர்களால் கணிக்க முடியாத, தீர்மானிக்க முடியாத நிகழ்வுகள் தான் தெய்வ ரகசியங்கள். இப்படி பல நிகழ்வுகள் இருக்கின்றன. உலகம் முழுவதும் இருக்கும் அனைத்து மனிதர்களையும் சுற்றி வருகிறது அனைத்து நிகழ்வுகளும். நாம் கலெக்டராக வேண்டும் என்று நினைக்கின்றோம், ஆனால் அரசியல்வாதியாகிவிடுகிறோம்.
நாம் நடிகராக வேண்டும் என்று நினைக்கின்றோம், ஆனால் மருத்துவராகி விடுகின்றோம். இப்படி நாம் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருப்பதே தெய்வத்தின் செயல்பாடுகளாகும், அவை தெய்வ ரகசியங்களாகும். நம் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களும் எப்படி விலகுகின்றன, நம் வாழ்க்கையில் ஏற்படும் இன்பங்களுக்கு எப்படி தடை விடுகிறது என்பதையெல்லாம் சொல்வதுதான் தெய்வ ரகசியம். அதை பற்றித்தான் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இனி வரும் ஒவ்வொரு பதிவிலும் தெய்வத்தின் ரகசியத்தால் நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம். நன்றி, வணக்கம்.